الله وبركاته. أقدم بسم الله جل وقسم وحمدي حمدا بالدوام موسما أسلم تسليما كثيرا قياسما أصلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متبوأ. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي تمن بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் எல்லையில்லா பெயர்களால் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிஸ்பாஹி உலமா பேரவையினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கும் இந்த மிஸ்பால் உதா அரபிக் கல்லூரிக்கும் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இங்கே தலைவராக அங்கே முதல்வராக பணியாற்றக்கூடிய மிக்க மேலான பாசத்துக்குரிய நேசர் மௌலானா முகம்மது இஸ்மாயில் ஹஜ்ரத் கிபிலா அவர்களே, மிஸ்பாஹி உலமா பேரவையினுடைய நிர்வாக பொறுப்பினர்களே, அன்பார்ந்த மெஞ்ஞான வெளிச்சம் பரப்பிக் கொண்டிருக்கும் மிஸ்பாஹி சொந்தங்களே, எல்லாம் இதற்குள் அடக்கம். நாமெல்லாம் விட்டில்கள், மிஸ்பாஹுல் ஹுதா என்ற விளக்கின் விட்டில்கள். இந்த மிஸ்பாஹுல் ஹுதா எனும் இந்த விளக்கை நோக்கி நான் வருவதற்கு காரணமாக இருந்தது கண்ணியத்தின் தென்றலாய் சமுதாயத்தினுடைய சங்கநாதமாய் சன்மார்க்க தேனருவியாக வாழ்ந்த அல்லாமா ஷம்சுல் ஹுதா ஹஜ்ரத் அவர்களை தேடி வர வேண்டும், அவரிடத்தில் கல்வி பெற வேண்டும் என்று எனக்கு ஆணை பிறப்பித்தவர், என்னை ஒரு கவிஞராக அறிமுகப்படுத்திய இறையருள் கவிமணி பேராசிரியர் காவன் அப்துல் கஃபூர் சார். லால்பேட்டையிலே ஓதிக்கொண்டிருந்த என்னை ஆசான் தமிழாசான் அப்துல் கஃபூர் சாஹிப் அவர் சொன்னார்கள், ஷம்சுல் ஹுதா ஹஜ்ரத்துடைய மகத்துவத்தை எல்லாம் சொல்லி நீங்கள் அவரிடத்தில் ஓத வேண்டும் என்று சொன்னார்கள். தமிழாசான் சொன்னார், ஆன்மீக குருநாதர் ஷம்சுல் ஹுதா ஹஜ்ரத் அவரிடத்தில் ஓத வேண்டும் என்று. ஆனால் ஏதோ ஒரு சூறாவளி சூழல் ஏற்பட்டதை நான் விவரிக்க வரவில்லை. ஒரு சூறாவளி சூழலினால் ஹஜ்ரத் அவரிடத்தில் மாலை நேரம் சென்று ஓதினேன். என் மனதுக்குள் நிறைந்தவர்கள் அவர்களை குறித்து நான் எழுதின ஒரு இரங்கல் பா, அதுதான் நம்முடைய சங்கைக்குரிய ஷேகுல் ஹதீஸ் அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் அவர்களுக்கும் இரங்கல் பாவன் தலைப்பாக்கினேன். இனி யாரும் இனி யாரோ. முதலில் அதை ஷம்சுல் ஹுதா ஹஜ்ரத் அவர்களை பற்றி, தங்களைப் போல் இனி யாரும் எங்களுக்கு இனி யாரோ, அதைத்தான் ஷேகுல் ஹதீஸ் அவர்களுக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். முச்சுடர் மிஸ்பாஹிலை எண்ணி பார்க்கிறேன். ஒன்றாவது சங்கைக்குரிய ஷம்சுல் ஹுதா ஹஜ்ரத் அவருடைய பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் என்னுடைய நேசத்துக்குரிய சங்கநாத சிங்கம் டிஜேஎம் ஹஜ்ரத் அவர்கள் வெறுமனே சொல்ல மாட்டாங்க, அல்லாமா தாஜு ஷரியத்து ஷம்சுல் ஹுதா, வெறுமனே தாஜு ஷரியத் என்ற வார்த்தையை உச்சரிக்காமல் என்னுடைய ஆசான் டிஜேஎம் ஹஜ்ரத் அவர்கள் சங்கைக்குரிய ஷம்சுல் ஹுதா ஹஜ்ரத் அவர்களை சுட்டி காட்டியதில்லை. அந்த அளவுக்கு சமுதாயத்தினுடைய மகுடமாக வாழ்ந்த ஹஜ்ரத் அவரிடத்தில் மாலை நேர வகுப்பை கற்றுக்கொண்டேன், ஞானத்தை அவளிருந்து பெற்றுக்கொண்டேன். அவர்களை எண்ணி பார்க்கும்போது ஒரு செய்தி சொன்னார்கள். அந்த செய்தியை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அருமையான ஆலிம்களே, நீங்கள் சனது பற்றி மக்கள் மத்தியில் மார்க்க பணியாற்றும் போது மக்கள் விதவிதமான கேள்வி கேட்பார்கள். தெரியாது என்று மட்டும் சொல்லாதீர்கள், ஒரு பதிலை சொல்லும். ஒருத்தர் ஷம்சுல் ஹுதா ஹஜ்ரத் கேள்வி கேட்டார், என்ன தெரியுமா, ஹஜ்ரத் நீங்கள் என் கனவுல வந்தீர்கள், என்னிடத்தில் 2 கிதாபு ஒப்படைத்தீர்கள். ஒன்று கசீதத்தில் பொழுது நல்ல நினைவிருக்கிறது, இன்னொரு கிதாபு அது. இந்த கேள்வி எவ்வளவு அறியாமை, மடத்தனமான கேள்வி. தாங்கள் என் கனவில் வந்து ஹஜ்ரத்தில் கேட்டாரா, என் கனவில் வந்து 2 கிதாபை கொடுத்தீங்க, ஒன்று கசீதத்தில் பொழுது நல்ல ஞாபகம், இன்னொரு கிதாபு அது. உடனே ஹஜ்ரத் அவர் முறைப்படி, எப்பா நீ கண்ட கனவு எனக்கு எப்படி தெரியும், அது நீ இல்லவா சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. இன்னொரு கிதாபு அதுதான் தலாலுல் ஹைராத். அடுத்த கணம் அவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஹஜ்ரத்துடைய அணுகுமுறையை பாருங்கள், பில் ஹிக்மா உதுஇலா ரப்பி உதுஇலா சபீல ரப்பி கபில் ஹிக்மா. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அவர், எப்போ நீ கண்ட கனவு எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். இவ்வளவு பெரிய ஹஜ்ரத்துக்கு இது கூட தெரியவில்லையா என்று பாமரன் நினைப்பான், அறியாமையால் அவன் எண்ணுவான். அதனால தான் ஹஜ்ரத் சொன்ன உடனடியாக சொன்னப்பது, ஒன்று புருதா ஷெரீஃப் தானே, இன்னொன்று தலாலுல் ஹைராத். அந்த தலாலுல் ஹைராத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு 201 நாமம்,
அதில் 55வது நாமம் மிஸ்பாஹ், 57வது ஹுதா. தலாலுல் ஹைராத்தை அல்லாஹு தஆலா எளியவனுக்கு மொழிபெயர்க்கிற வாய்ப்பை கொடுத்தான். என்னுடைய விலக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புகழையெல்லாம் தமிழில் கொண்டு வர வேண்டும். தொடக்கத்தில் சுந்தர தமிழில் சுபஹான பொழுது, கடைசியில் தலாலுல் ஹைராத். அதை மொழிபெயர்க்கும் போது எனக்கு வியப்பாக இருந்தது. சிராஜி, முனீரு, மிஸ்பாஹ், ஹுதா, அந்த வரிசை. ஏன்னா நமக்கெல்லாம் தெரிந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய 100 நாமங்கள். ஆனால் 201 நாமம் தலாலுல் ஹைராத்தில், 55வது நாமம் மிஸ்பாஹ், 57வது நாமம் ஹுதா. இந்த இரண்டையும் இணைத்து மகுடமாக வாழ்ந்த ஹஸ்ரத் அவர்கள் காலமெல்லாம் நமது நெஞ்சத்தில் கல்வெட்டாக பதிந்திருக்கிறவர். இன்னொரு மிஸ்பாஹி கடையநல்லூர் ஃபைசுல் அன்வாரை உருவாக்கிய அல்லாமா சிந்தனை பேரொளி கன்சுல் உலூம் யூசுப் அன்சாரி ஹஸ்ரத். இந்த மிஸ்பாஹி பேரவை 1989-90 தொடங்கும் போது நான் வந்திருந்தேன். ஷம்சுலுதா அன்சாரி ஹஸ்ரத் அவர்கள் அருமையாக சொன்னார், இதோ இந்த மிஸ்பாஹுல் ஹுதா. அவருடைய அந்த பாடி லேங்குவேஜ் அற்புதம். இதோ இந்த மிஸ்பாஹுல் ஹுதா, இது ஞான பேருடையின் தீபம். எனவே இந்த மிஸ்பாஹுல் ஹுதா என்ற இந்த ஞான பேருடையின் தீபம் தெரித்தது, ஒரு துளி கடையநல்லூர் விழுந்தது. அதுதான் என்னுடைய ஃபைசுல் அன்வார். இந்த வருடம் ஃபைசுல் அன்வாருடைய பொன் விழா நடக்கிறது. 50ஆம் ஆண்டை அடைந்து விட்ட ஃபைசுல் அன்வார் சென்ற வருடம் மன்பவு சலாஹுடைய பொன் விழா நடைபெற்றது. அந்த மன்பவு சலாஹுக்கும் அன்சாரி ஹசரத் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. ஆனால் அல்லாமா முகமது நூஹ் ஹசரத் அவர்கள் தான் அங்கே முதல்வராக பணியாற்றியிருக்கிறார். மிஸ்பாஹி பேரவனுடைய செயலாளராக சிறப்பாக செயல்படக்கூடிய சிம்மக்குரல் மன்னன், என் சிந்தனையில் இருந்த நேசர் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் எஸ்.எஸ். ஹைதர் அலி ஆலிம். ஹைதர் அலி ஆலிம் அவர்களை எண்ணி பார்க்கிறேன். நான் தூத்துக்குடி மன்பவு சலாஹில் உஸ்தாதாக பணி செய்ய தொடங்கிய போது ஹிஃபுது ஓதி கொண்டிருந்தவர் ஹிதுமத்தி செய்தார், எனக்கு பணிவிடை செய்தார். இன்றைக்கு அவரை விட மூத்தவர்களெல்லாம் அவருக்கு ஹிதுமத்தி செய்தார். ஞானத்துறையில் ஈடுபட்ட காரணத்தினால் அந்த ஞான தோட்டத்திலே அவர்கள் கிளியாக உலகி வந்து ராஜாளியாக இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு அவரை விட மூத்தவர்கள் அவருக்கு ஹிதுமத்து செய்தார்கள். அவர் ஹிஃபுது ஓதும் போது எனக்கு ஹிதுமத்து செய்த நினைவுகள் காலத்தால் அழியாது என் கல்வெட்டாக பதிந்துள்ளன. அந்த அன்சாரி ஹசரத் அவர்கள் சொன்ன வார்த்தை எண்ணி பார்த்து, மிஸ்பாஹுல் ஹுதா எனும் ஒரு ஞான பெருவிளக்கு, ஞான தீபம், இது தெரித்தது, பல துளிகள் நாடெங்கும் பரவியது. அதில் ஒன்றுதான் எங்களுடைய ஃபைசுல் அன்வார் என்று சொன்னார். 3வது மிஸ்பாஹி என்றென்றும் நம்மோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய அல்லாமா ஷைகுல் ஹதீஸ் அப்துல் ரஹ்மான் மிஸ்பாஹி ஹசரத். அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்களை பொறுத்தவரை உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாடு ஜமாஅத் உலமா சபையில் என்னை ஒரு தலைவராக தற்காலிகமாக நியமித்தார். தற்காலிகமாக பொறுப்பு தலைவர். அந்த நேரத்தில் பொறுப்பில் இருந்த மேலப்பாளையம் மண்ணின் மைந்தரும் ஈரோடு தாவூதியாவுடைய பேராசிரியருமான நேசத்துக்குரிய மர்ஹூம் எம்ஓ அப்துல் காதிர் ஹசரத் அவர்கள் மறைந்த பிறகு ஷைகுல் ஹதீஸ் சொன்னார்கள், அடுத்து துணைத் தலைவராக நான் இருந்தேன், அதனால நீங்கள் தலைவரான தேர்தல் இல்லாமல் தலைவராக சொன்னார். அப்போது ஒரு கட்டத்தில் ஹசரத் சொன்னார்கள், ஜமாஅத் உலமா சபையுடைய தலைவராகி நானும் மிஸ்பாஹி செயலாளராக அப்போ பொறுப்பாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பேரர்களால் சில பதிவுகள் செய்ய நேரிட்டது. இன்றைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தேங்கையார் மிஸ்பாஹி தாஹா ஹசரத் சென்னை ஈதுகா பள்ளியிலே 40 ஆண்டு காலம் பணியாற்றி விருது அவருக்கு அவர் பணியாற்றிய மஹல்லாவுக்கு விருது கொடுத்து இன்றைக்கு ஈதுகா பள்ளியிலே ஃப்ரேம் செய்து வைத்திருக்கிறார். எனக்கு தெரிய எங்களுக்கு வாய்த்த இமாமால் எங்களுக்கு விருது கிடைத்தது என்று ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் அப்படியே சுவற்றில் பதிவு செய்து வைத்திருந்தால் தாஹா ஹசரத்தை தவிர யாரும் இல்லை. அவர் பேசும்போது அவருக்கு எழுச்சியும் வீரம். யார் அந்த தாஹா ஹசரத் என்று சொன்னால், இந்த மிஸ்பாஹுல் ஹுதாவுடைய வரலாற்றில் இடம்பெற்ற புதுநகரம் அப்துல் ஹமீது ஹசரத்துடைய மைத்துனர். எனக்கும் தாஹா ஹசரத் அவருடைய நெருக்கம் என்றால் அவருடைய அப்துல் ஹமீது ஹசரத்துடைய மகனார் சிராஜுத்தீன் என்னுடைய சகலை. எனவே மிஸ்பாஹுல் ஹுதாவிலே நெருக்கத்தை ஏற்படுத்திய அப்துல் ஹமீது ஹசரத்துடைய மைத்துனர் தாஹா ஹசரத் அவர்கள் அவருடைய சகலையை எனக்கு சகலையாக அவருடைய மருமகனை ஆக்கினார்.
தாஹா ஹஜ்ரத், மூன்றும் மிஸ்பாகியாக இருந்தது ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் செய்த பதிவு என்ன தெரியுமா? தமிழ்நாடு ஜமாஅத் உலமா சபையுடைய மொத்த வரலாற்றை, 55 ஆண்டுகால வரலாற்றை ஒரு 2 மாத இடைவெளிக்குள் நூலாக உருவாக்கினேன். அதில் நான் ஒரு முன்னுரையை பதிவு செய்தேன். சேலம் ஜமாஅத் உலமாவில் வெளிவந்தது. அப்போது சேலம் அபுத்தாஹர் பாக்கவை சுட்டிக்காட்டி வருகின்ற தெரியுமா? முக்கத்திமாவில் பதிவு செய்ய, இன்றைய இணையதள உலகில் ஆலிம்களாகிய நமது இதயங்கள் இணையதளமாக இந்நூல் அமையும் என்று ஒரு வரி யதார்த்தமாக பதிவு செய்ய அபுத்தாஹர் பாக்கவை அங்கு விளக்கம் கொடுத்தார். அவர் கேங்கியாருடைய அந்த வரியை பாருங்க. இன்றைய இணையதள உலகில் முதல்ல உள்ள இணையதளம் இஸ்மு, 2வது உள்ள இணையதளம் ஃபிஅலு. எப்படின்னா வெப்சைட் வேர்ல்டு என்போம் அல்லவா? அந்த வெப்சைட் இன்றைய இணையதள உலகில் ஆலிம்களாகிய நமது இதயங்கள் இணைய தளமாகும். இணைவதற்கு அவர் என்ன சிந்திக்கவே இல்லை. ஆனால் சிலேடையாக சொன்னேன். அவர் அங்கே நகவு பாடம் நடத்தினார். முதல்ல உள்ளது இஸ்மு, 2வது இணையதளம் ஃபிஅலு. அந்த நூலை உருவாக்குற பாக்கியத்தை அல்லாஹு தந்தபோது நான் மிஸ்பாகியாகத்தான். அப்போ 3 மிஸ்பாக். ஜமாஅத் உலமாவுடைய வரலாற்றில் அது ஒரு பதிவு. அதாவது தலைவர் மிஸ்பாகி, செயலாளர் மிஸ்பாகி, பொருளாளர் மிஸ்பாகி. அது ஒரு காலகட்டம். அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒரு மரிசியா எழுதினேன். அந்த மரிசியா தேர்லந்து தாஜுத்தீன் பாடி தமிழகமெங்கும் விழா வந்து, அதற்கு பிறகு முதலாக ஹாஜா ஹஜ்ரத் அவர்களை, அவர் என்னுடைய நெஞ்சில் இருந்த பாசத்துக்குரியவர், நம்மீது மிகுந்த ஈடுபாடும் இதயபூர்வமான ஈர்ப்பும் கொண்டவர். அவர் சொன்னார், ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் வஃபாத்து நம்ம இப்போ தான் முதல்ல சந்திக்கிறோம். மேலப்பாளையம் எல்லாம் அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத்துடைய பெயரை சொல்கிறார்கள். நான் போகிற இடமெல்லாம் அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத்தை எண்ணி பார்க்கிறார்கள் என்று காஜா ஹஜ்ரத்தை நெகிழ்ந்து போய் அந்த மர்ஹியாவில் சொன்னார். அதில் ஒரு வரியின் ஆழத்தை பார்த்தார். உன்னதனம் ஜமாஅத்துல் உலமாக்கள் பேரவைக்கு நன்னயமாய் பெருமை சேர்த்த அந்த தொடர் அப்படி தொடங்கு. ஆக ஜமாஅத்துல் உலமா சபைக்கு அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத்தால் பெயர் கிடைத்ததே தவிர அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத்துக்கு ஜமாஅத் உலமா சபையால் பெயர் கிடைக்கல. என்ன அதை நான் எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது கவிக்கோவுடைய பாணியில் சொல்வதாக இருந்தால், திரியாசனத்தில் ஒரு தீபம் அமர்ந்ததை போல் ஜமாஅத் உலமா தலைவர் என்ற அரியாசனத்தில் அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் அமர்ந்தார். எரிகின்ற திரியாசனத்தில் ஒரு தீபம் அமர்ந்தால்தான் திரிக்கு மதிப்பு. திரியாசனத்தில் தீபம், அவருக்கு சொன்னது வேற நபரை பற்றி, அதை சொல்ல விரும்பவில்லை. கவிக்கோட வரியை சொல்லு. திரியாசனத்தில் ஒரு தீபம் அமர்ந்ததை போல் ஜமாஅத் உலமா தலைவரும் அரியாசனத்தில் அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் அமர்ந்தார்கள். அவருடைய நினைவு ஷேகுல் ஹதீஸ் என்று அவர்களை சொன்னாலே தமிழ்நாட்டில் அறிமுகமானவர்கள். அந்த கருத்தை தான் ஒரே வரியில் சொன்னேன். உன்னதனம் ஜமாஅத்துல் உலமாக்கள் பேரவைக்கு நன்னயமாய் பெயர் சேர்த்த நல் அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத்தின் அந்த இறுதி வரி நினைவுக்கில்லை. ஆக அவர்கள் தலைவராக இருந்த நேரம் நான் கசீதத்தில் வித்திரியாவை மொழிபெயர்த்தேன். ஹஜ்ரத்து சொன்னாங்க, இது கசீதத்தில் வித்திரியா மொழிபெயர்ப்பு மிகப்பெரிய சாதனை. இதுக்கு நம்ம வேற எங்கேயும் வெளியிடக்கூடாது. எந்த நூலுக்கு எனக்கு வெளியீட்டு விழா வைக்கல. சுபஹான முழுது புரிதா பானசு எதுக்கும் வெளியீட்டு விழா கிடையாது. ஆனால் கசீதத்தில் வித்திரியாவுக்கு வெளியீட்டு விழா வைக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் அவர் தெரிவித்து அவர்கள் தேர்வு செய்தது மிஸ்பால் ஹுதா. அப்போது நான் சொன்ன ஒரு வார்த்தையும், மரியாதைக்குரிய ஷேகுல் ஜாமியா அவர்களை பற்றி சொன்ன வார்த்தை இப்போது எண்ணி பார்க்கிறேன். அவர்களுக்கு நினைவிருக்கிறதோ இல்லையோ தெரியல. நான் சொன்ன தமிழ்நாட்டில் 3 ஊர்களை மறக்க முடியாது. ஒன்று காயல்பட்டணம் சதக்கத்துல்லாப்பா பிறந்தமன், இன்னொன்று கீழக்கரை சதக்கத்துல்லாப்பா அடங்கி வாழுமன், இன்னொன்று புத்தானந்தம் என்று இந்த புக்கில் எழுதினேன். புத்தானந்தத்துக்கு சிறப்பு என்னன்னா, சதக்கத்துல்லாப்பா மீது ஆண்டாண்டு தோறும் விழா எடுத்து 100ஆண்டு விழா நடத்தினார். கசீதத்தில் வித்திரியா 100ஆண்டு விழா தமிழகத்திலே காயல்பட்டணம் கீழக்கரை கூட மறந்தார். ஆனால் அதில் ஒரு பொறித்தவன் தெரியுமா? மகான் சதக்கத்துல்லாப்பா காதிரியா தரீக்காவை சார்ந்தவர். புத்தானந்தத்தில் அதிகமாக ஷாதிலியா தரீக்காரி கலீஃபா. இங்கே மிஸ்பால் ஹுதாவில் ஷேகுல் ஹதீஸ் அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத்துடைய விருப்பத்திற்கிணங்க ஷாதிலியா தரீக்கா விக்ரு நடைபெற்றது. அதனை தொடர்ந்து கசீதத்தில் வித்திரியா நூல் வெளியிடப்பட்டது. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அவர்கள் எனக்கு ஒரு பாராட்டு விழா வைத்தார்கள். எங்கே? புத்தானந்தத்தில் அதனுடைய 180ஆம் ஆண்டு விழாவில் ஹஜ்ரத்து பொன்னாடை பொருத்தினார்.
எங்கள் ஊருக்கு பெருமை சேர்க்கும். காயல்பட்டணம், கீழத்திரை, 3வது புத்தானந்தம் அப்பாவுடைய விழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இத்தகைய அந்த மகத்தான மாமனிதர்களையெல்லாம் எண்ணி பார்த்து, என்னுடைய அருமையான மிஸ்வாகி சொந்தங்களே, நாமெல்லாம் இப்போது நாமெல்லாம் விளக்குகள் விட்டில்களாக வந்தோம், விளக்காக சென்று நாடெங்கும் ஒளிபரப்புகிறோம். எல்லாமல் அல்லாஹுடைய எல்லையில்லா பேருள்ளால் நமது இந்த ஆன்மீக பணி, சன்மார்க்க பணி, சமுதாய பணி தொடரட்டும் துளங்கட்டும். எல்லாமல் அல்லாஹுடைய பேருள்ளால் என குறிப்பிட்டு இந்த ரபியுல் அவ்வல் ஹஜ்ரத்துடைய விருப்பத்திற்காக நான் அவையடக்கத்தோடு ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் 10 விருது எனக்கு வழங்கப்பட்டது. அதன் பெயர் முதல் விருது சிறந்த தமிழ் இலக்கிய மொழிபெயர்ப்பாளர் விருது. அந்த விருதை வழங்கியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் தான் முதலாக அந்த விருதை வழங்கினார். அதை விருதுக்கு ஏற்பாடு செய்தவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஒரு நாள் அவருடைய சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னா, கவிஞர்களுக்கு பொன்னாடி பொருத்துவது மூவேந்தருடைய பழக்கம் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு கவிஞருக்கு பொன்னாடை பொருத்தினாரே, அவர்கள் போர்த்தினாரே, யார் அந்த கவிஞர், எது அந்த கவிதை, நீங்கள் தமிழுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய பேரருளால் தமிழ் கூறும் நல்லுலகுக்கு பானஸ்வாதை மொழிபெயர்ப்பு. முதல்ல சுபஹான மொழிதை, 2வது கசீதத்தில் புரிதா. கசீதத்தில் புரிதா மொழிபெயர்த்ததற்காக அல்லாமா பூசரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விருது. அந்த விருதின் பெயரை மட்டும் சொல்லுகிறேன், நூல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒன்று தலை சிறந்த தமிழகத்தின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது, அல்லாமா அமானி ஹஜரத் விருது, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் விருது, ஹஸ்ஸான் இப்னு சாபித் விருது, பூசரி இமாம் விருது. இன்ஷா அல்லாஹ் வருகிற 29ஆம் தேதி ரஹ்மத் அறக்கட்டளை இளையவனுக்கு இமாம் புகாரி விருது வழங்கும். வருகிற 29ஆம். அதில் ஒரு குறிப்பு என்ன தெரியுமா, இமாம் புகாரி விருது வழங்கினார்கள் என்பது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை வரலாறு எழுதி கொடுங்கள், நாங்கள் நூலாக போடுகிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். ரஹமத்து பதிப்பகத்தின் சார்பாக இல்லையா சிரியாஜியும் சிந்தனை சிறம் பீருமது பாக்கியவினை தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கை வரலாறு எழுதித்தாருங்கள் என்று சொன்னார்கள். நம்முடைய ஷேகுல் ஜாமி அவர்களுக்கு நான் அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சொன்னேன், மிஸ்பாஹுல் ஹுதா இதில் முக்கிய இடம்பெறும். ஏனென்றால் என்னுடைய பெயரை கூட நான் முன்னிலைப்படுத்துவதில்லை. கேங்கை சுந்தர தமிழ் சுபஹான மொழிக்கு 10 பதிப்பு வந்தது. அதில் முகவரியே என்ன பெயர், கேங்கை மிஸ்பாஹ். முஹியுத்தீன் ஆண்டகை முத்தமிழ் மாலை என்று ஒரு நூல் எழுதினேன். கவிக்கு அப்துல் ரஹ்மான் இலக்கிய தரம் வாய்ந்ததாக அதை பதிவு செய்து ஒரு நூல் வெளியிட்டார். நீங்கள்லாம் துவா செய்யுங்கள். 897 கவிஞர்களை போட்டார். அது இன்னைக்கு ஹயாத்தோட இருக்கிற இளைவன் மட்டும். யாரிலிருந்து உமரு புலவர், தக்கலை பெருமதப்பா, புனங்குடி மஸ்தான் சாபுலில்லா இருந்து தொடங்கி 897 புலவர்களை கவிஞர்களை கவிக்கு அப்துல் ரஹ்மான் பதிவு செய்திருக்கிறார். எளியவன் மட்டும் ஹயாத்தோடு இருக்கிறேன். என்னுடைய ஆயுள் நடிப்பதற்கு நீங்கள் எல்லாம் துவா செய்யும். உமரு புலவரிலிருந்து எளியவன் வரையில் அந்த 897 புலவர்களுடைய பட்டியலில் முஹியுத்தீன் மாலிதான் அதற்கான காரணம். அதில் ஒரு வாசகம் பொருந்தேன், தேங்கை மிஸ்பாஹி தரும் தேன்மொழியின் கவிதையினை பாங்காக ஏற்றருள் பன்முஹியுத்தீன் எல்லா முஹியுத்தீன் ஒளி. அதில் தேங்கை மிஸ்பாஹி தான் போட்டு. அப்போ இன்னைக்கு இலக்கிய அங்கீகாரம் தந்த அந்த புத்தகம் முஹியுத்தீன் ஆண்டகை முத்தமிழ் மாலை. 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அந்த முஹியுத்தீன் மாலை வரல, இளையவனுடைய கவிக்கு அங்கீகாரம் கொடுத்து அதை பதிவு செய்த போது அதில் நான் என்னுடைய பேர் தேங்கை மிஸ்வாஹிதரும் தேன்மொழியின் முஹியுத்தீன் ஆண்டு எடுத்து முறையிடுகிறேன். இந்த தேங்கை மிஸ்வாஹிதானவ ஷரஃபுத்தீன் என்கிற பேர் என்னுடைய பெற்றோர் பூசரி மாவட்ட நினைவாக தந்தையார் வைத்தார்கள். அதை புரிதாவுடைய தமிழாக்கத்தில் போட்டு, எனவே அந்த தேங்கை மிஸ்பாஹி என்ற அந்த விருது, அதை எனக்கு ஒரு விருதாக நான் நினைத்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பேரார் ரஹமத் அறக்கட்டளை வருகிற ஒரு விருது தருகிறது. இதில் ஒரு வியப்பெண்ணதிலும் ஒரே வரியில் சொல்லு, எதிரும் புதிருமான அமைப்புகள் நமக்கு விருது கொடுத்தார். உதாரணமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் எஸ்டிபியும் எதிரும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொடுத்த விருது அல்லாமா அமானி ஹஜரத் விருது, எஸ்டிபி கொடுத்த விருது கவிக்கோ விருது. இந்த ரெண்டும் எதிரும். எஸ்டிபியும் சுன்ன ஜமாத்து பேரியக்கமும் எதிரும்புது. சுன்ன ஜமாத்து பேரியக்கம் எஸ்டிபி கொடுத்த பிறகு விருதை கொடுத்து
சன்மார்க்க சாதனை விருது என்னுடைய மாணவர் தான் ஷேக் அப்துல்லா ஜமால். தமிழ்நாடு முழுவதும் விவாத புயலாக உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய ஷேக் அப்துல்லா ஜமாலி எனக்கு ஒரு விருது கொடுத்தார். தலைமை காசி முன்னிலையில் அந்த விருதை கொடுத்தார். எல்லாம் வல்ல அல்லாஹ் எளியவனுடைய சேவையை தொடரட்டும், ஆயுள் நீடிக்கட்டும். உங்களுடைய துவாக்களை எல்லாம் நான் ஆசிக்கிறேன், யாசிக்கிறேன். வல்ல ரஹ்மான் வாய்ப்பை தருவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.